ஒரு குழந்தை பிறந்த உடனே நம்ம அந்த குழந்தைக்கு பேர் வைக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு வயசு ஆயிடுத்து, இல்லை ஒரு குறிப்பிட்ட வயசு வந்துடுத்துன உடனே ஜாதகம் எழுதியாச்சா அப்படின்னு கேட்குறோம். ராசி, இந்த நட்சத்திரம், இந்த லக்னம் அப்படின்ட்டுலாம் எழுதப்படுது. எந்த அடிப்படையில் அந்த ஒரு ஜாதகதாரருக்கு ராசி, நட்சத்திரம், லக்னம் இப்படிலாம் சொல்கிறோமே, இது எந்த அடிப்படையில் பலன்கள் அல்லது பாதிப்புகள் அப்படின்ட்டுலாம் பார்க்கணும் இருக்குது? பாதிப்பே கிடையாது, எல்லாம் பலன்கள் தான். அதாவது ஒன்று புரிஞ்சுக்கணும், இந்த குழந்தை பிறந்தது நான் ஓஹோன்னு இருக்கேன்னு சொல்லக்கூடிய பெற்றோர்கள் இருக்கா. அறியாமையில் பேசுறது, இந்த குழந்தை பிறந்தது தெரு நடுத்தருக்கு வந்துட்டேன்னு கிடையவே கிடையாது. தீதும் நன்றும் பிறர் தர வாரா. அந்த குழந்தை என்ன பண்ணித்த, நம்முடைய பிரதிநிதி தானே. இந்த ஆணும் இந்த பெண்ணும் சேர்ந்து இந்த குழந்தையை உலகிற்கு கொடுத்து விட்டு எனக்கு ஒரு கஷ்டம். இதெல்லாம் ஒரு காலச்சக்கரம். எந்த நேரத்தில் பிறந்தது, அப்போ எந்த நட்சத்திரத்தில் பிறந்தது, சூரியன் எந்த 12 ராசி கட்டத்தில் எந்த கட்டத்தில் எந்த மாசத்துல இருக்கு, இதெல்லாம் ஒரு கணக்கு. இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோமே, இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னா காலசர்ப்ப யோகம். இன்னைக்கு அதாவது சிம்மத்துக்கு சந்திரன், இப்போ சந்திரன் இப்போ நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்தில் மிதுன ராசியில இருக்கு. இப்போ கடந்த ஒரு 10 நாளாக பிறக்கக்கூடிய குழந்தைகள் எல்லாம் காலசர்ப்ப யோகத்திலமா அத்தனை குழந்தைகளும் பாவம் எடுத்து நடத்துக்க முடியுமா? அதில் எவ்வளவு ப்ளஸ் இருக்கு. அந்த லக்னத்துக்குள்ள இருந்து 5ஆம் பாவம், 7ஆம் பாவம், 9ஆம், எந்த லக்னத்தில் பிறந்தது 24 மணி நேரத்தில் 2 மணி நேரமாக ஆக்கி 12 லக்னத்தை சொன்னா, அப்போ எந்த மணிக்கு பிறக்கிறது, அப்போ என்ன ஹோரை இருக்கு, என்ன நட்சத்திரம், அன்னைக்கு யோகங்கள்லாம் எப்படி இருக்கு, அந்த தினம் விசேஷ தினங்கள்லாம் எப்படி இருக்கு, இவ்வளவு விஷயம் இருக்கு சார். நீங்க திடீர்னு பார்த்துட்டு ஆஹா அந்த நட்சத்திரம் ஆகல, இந்த நட்சத்திரம் ஆகல அப்படிலாம் நம்ம சொல்லக்கூடாது. எல்லா நட்சத்திரங்களும் எல்லாத்துக்கும் தேவதைகள் உண்டு. ஒரு தேவதையை நாம ப்ளீஸ் பண்ணணும்னா அதுக்கு அதிதேவதைகள், பிரத்யதி தேவதைகள் எல்லாம் உண்டு. இப்போ திடீர்னு போய் நம்ம ஒரு பிரைம் மினிஸ்டரை பார்த்துட முடியுமா? அதுக்கு எவ்வளவு பெர்மிஷன் வாங்கணும்? ஒரு சீஃப் மினிஸ்டரை போய் பார்க்க முடியுமா? ஒரு பிரசிடென்ட்டை பார்க்க முடியுமா? அது மாதிரி தேவதைகள், ஆளுமை தன்மை படைத்தவர்கள். இந்த பையன் பிறகுறான், இந்த லக்னத்தில் பிறகுறான், இந்த லக்னாதிபதி எங்க இருக்கான், லக்னம் எங்க இருக்க, லக்னாதிபதி அவன் எப்படி உச்சமா இருக்கானா, நீச்சமா இருக்கானா, ஆட்சியா இருக்கானா, எவ்வளவு இருக்கு. அப்போ அவன் வலு இழந்திருந்தா கூட எங்கெங்க யார் யார் பார்க்கிறா, இதெல்லாம் தேவ ரகசியம் தான். ஜோதிஷருக்கு பேரே சம்ஸ்கிருதத்தில் தெய்வ யஜ்யம்னு சொல்வார்கள். எல்லார்ட்டையும் சொல்லிட முடியாது. ஒரு நோய்வாப்பட்டு இருக்கான், அவன் போயிடுவான்னு நல்லா தெரியும் சார் ஜோசியனுக்கு. இந்த குழந்தைக்கு பாலாரிஷ்டம் இருக்கு, இந்த பாலாரிஷ்டம் 8 வயசு 10 வயசு இது தாண்டணும். சில நட்சத்திரங்கள்லாம் பிறந்தா பாலாரிஷ்டம் தானா வந்துடும். குழந்தை பருவத்தில் அரிஷ்டம். இப்போ மெடிசன்ஸ் எல்லாம் நிறைய சயின்ஸ் டெக்னாலஜி குழந்தைகளை எல்லாம் உயிரை காப்பாற்றி கொண்டு வருது. அதுக்கப்புறம் அந்த தோஷம் தான். அவன் ஏதோ ஒரு சிக்கா இருக்க போறான், அது வேற விஷயம். அதனாலலாம் குழந்தை 10 நாளில் குழந்தை போயிட்டோம்னா 6 மாசத்துல போயிடும், 1 வருஷத்துல போயிடும். இதெல்லாம் நம்ம நிறைய அனுபவத்தில் நாங்கள் பார்த்துருக்கோம். அதனால நாம ஒரு புத்தியை வச்சுண்டு இந்த நட்சத்திரத்தில் பிறந்துருத்தோ, சித்ரா நட்சத்திரம் பிறந்தா அப்பனுக்காக இப்படி ஏதோ ஒரு அதெல்லாம் கிடையவே கிடையாது. அந்தந்த குழந்தைகள் ஒரு வரம் வாங்கிட்டு வருது. நான் சொன்னேன், ஜனனி ஜென்ம சௌக்கியானாம், பூர்வ ஜென்மாந்தரத்துக்கு தகுந்த மாதிரி நம்முடைய முன்னோர்களே பிதா புத்திர பௌத்திர அவர்களே வரார், திருப்பி எந்த யோனிகளில் பிறந்து வரார். அதனால நம்மளுடைய புத்தியை வச்சுண்டு நாம எதையுமே டீக்ரேட் பண்ணக்கூடாது. எல்லாம் இறை பிரசாதம். வம்சம் இல்லைன்னு சொல்றவங்க எத்தனை பேர் வருத்தப்படுறவங்க இருக்காங்க தெரியுமா? பெரிய பணக்காரனா இருப்பான், வம்சம் இருக்காது. அப்பா நிறைய இதுக்கு புராண இதிகாசங்கள்லாம் நம்மளால சொல்ல முடியும். இதையும் தாண்டி நமக்கு ஒரு வம்சம், நமக்கு ஒரு குழந்தை, அதுக்கு பேர் என்ன? சந்தானம், ஐஸ்வர்யம். லக்ஷ்மிகள் அஷ்டலட்சுமி சொல்லும்போது சந்தான லட்சுமினே ஒன்று உண்டு. அது ஏதோ ஒரு வேலையில் பிறந்தெடுத்து அதனால அது அப்பனுக்காகல, மாமனுக்காகல. அப்புறம் இன்னொன்று இந்த தொப்புள் கொடி சுற்றி அதுக்கு ஒரு நாளை வேஷ்டம். நீ எது எப்படி பிறந்திருந்தாலும் அதுக்கு பிராயச்சித்தங்களோ பரிகாரங்களோ பிரார்த்தனைகளோ உண்டு. நாம் அதற்கெல்லாம் கவலைப்பட வேண்டாம். ஒரு பாட்டு உண்டு, எல்லா குழந்தையும் பிறக்கும் போது நல்ல குழந்தைகள் தான். கடைசியில் என்ன சொல்றா, அது தாயார் தந்தையாருடைய வளர்ப்புல தான் இருக்குங்கிறார். இதெல்லாம் நமக்கு தெரிகிறதோ இல்லையோ. அதனால எந்த ஜாதகம், என்ன தோஷங்கள், என்ன லக்னங்கள், என்ன ராசி அப்படி இருக்குன்னு போட்டுக்கிறத விட அந்த குழந்தையை வளர்க்கக்கூடிய பெற்றோர்கள் கையில் இருக்கிறது.
அந்த பெற்றோர்களை நமது இறைவன், நமது குலதெய்வம் பார்வதி பரமேஸ்வரால் இயக்குகிறார்கள். நாம் வாழ்கின்றோம்.